கலைக்கும் கலைஞர்களுக்கும் பிரம்மகான சபா, நமது பிரம்மகான சபா செய்து வரும் சேவை அளப்பரியது. அதை பற்றி நம்ம சொல்லணுன்னா அதுவே ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணணும். நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அது அமையும். அப்படி அவங்க கலைஞர்களை போற்றி ஊக்குவித்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமோ பண்ணி அவங்கள லைம்லைட்டுக்கு கொண்டு வந்து அதை பார்த்து அதை அழகு பார்த்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து இப்படியெல்லாம் பல வைபவங்கள் நடக்கின்றன. என்னுடைய அசோசியேஷன் வித் பிரம்மகான சபா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்குது. இன்றைக்கி கான பத்மங்கிற அவார்டு கொடுத்து என்னை மகிழ்விக்கிறார்கள், கௌரவிக்கிறார்கள். அந்த சபையினருக்கு கலைஞர்களின் சார்பாக என்னுடைய பர்சனலாகவும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரம்மகான சபாவில் நான் பல வருஷமாக வாசிச்சுட்டுருக்கேன். நிறைய கச்சேரி பிரம்மகான சபாக்கோசரம் வாசிச்சிருக்கேன். இந்த வருஷம் அவள் என்னை செலக்ட் பண்ணி வாத்திய பத்மங்கிற அவார்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கிறேன். பிரம்மகான சபாவுடைய மெம்பர்ஸ், செக்ரட்டரி, பிரசிடெண்ட்டு எல்லாருக்கும் இன்றைக்கி எனக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிரம்மகான சபா, ரசிகரஞ்சனி சபா 2 பேரும் எனக்கு இந்த விருதை இன்னைக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதில் எனக்கு மிக மிக பெருமை. ஏனென்றால் பிரம்மகான சபா ஒரு முக்கியமான சபா. இந்த கலைக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்டுக்கு சான்சஸ் கொடுத்துட்டு இந்த கலையை வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ரசிகரஞ்சனி சபா மாபெரும் சபா, பழைய சபா, சென்னையிலேயே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சபா. அண்ட் இவங்ககிட்டேருந்து எங்கள் ஆர்டிஸ்ட்க்கு விருது கிடைக்கும் போது எங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மோட்டிவேஷன். எங்கள் உழைப்பு, எங்களுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், எங்கள் பேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விருதுகள் எங்களை நிறைய மோட்டிவேட் செய்கிறது. அதனால் என்னோட குருக்கள், என்னோட பெற்றோர்கள், கல்யாணத்துக்கு பிறகு என்னோட புகுந்த வீடு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதை நான் மறக்க முடியாது. பட் அதுக்கு மேலேயா எல்லா ரசிகர்களும் எங்களை ஊக்க வைக்கிறது எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு மிக பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நான் நாடகத்துறையில் 45 வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய நாடகங்கள், கிட்டத்தட்ட 4000 நாடகங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். டைரக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கலைஞனுக்கு ஒரு விருது கிடைக்கிறதுன்றது தான் ஒரு பெரிய விஷயம். அந்த விருது கிடைச்சாதான் அவனுடைய திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரமே கிடைச்ச மாதிரி. அந்த வகையில் எனக்கு இன்றைக்கி பிரம்மகான சபா நாடக பத்மம் அப்படிங்கிற அவார்டை எனக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணி இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளும் நாடகத்துறையில் பல நாள் உழைச்சதுக்கு ஒரு பெருமை கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் சபா செக்ரட்டரி மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவங்க கூட சேர்ந்து நடத்துகிற ஆர்ஆர் சபா அத்தனை அலுவலர்களுக்கும் செயலாளர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கேன்னா அதுக்கு என் குடும்பமும் காரணம். என் ஒய்ஃபு, என் பசங்க, என் மருமகள்கள் எல்லாருமே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நடிச்சிட்ருக்கேன், இன்னும் மேன்மேலும் நடிப்பேன். சென்னை பிரம்மகான சபா மற்றும் ரசிகரஞ்சனி சபா இரண்டும் இணைந்து டிசம்பர் கலைவிழா 2025-26 நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொழிலதிபரும் பல்வேறு சங்கீத சபாக்களின் புரவலருமான டாக்டர் நல்லி குப்பசாமி தலைமையில் இதன் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த வருட கலை விழா இன்று வழக்கமான ஏற்பாடுகளுடன் அருமையாக இந்த ஆர்ஆர் சபா அரங்கில் தொடங்குகிறது. இன்று 4 கலைஞர்கள் நம் சபாவின் பத்மம் விருதுகளை பெறுகிறார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் தொழிலதிபர்
உயர் திரு ஏஆர் சந்தானகிருஷ்ணன் அவர்களும் அவர் பற்றி சில வார்த்தை சொல்லணும். தலைமுறைக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. 1920 வாக்கில் அவங்க கிராண்ட் ஃபாதர் ஏ.கே. ரங்கநாதையர் மிகப்பெரிய பணக்காரர், ஜமீன்தார்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பாடகச்சேரி மகான் வரும்போது சென்னையில் அவங்க ஆற்றுல தான் குமார விஜயம்மா அவங்க ஆற்றுல தான் தங்குவார். அவர் வந்த உடனே திருப்பூர் டிஎம் கிருஷ்ணாமி அவர் வருவார். அவங்க செட்டெல்லாம் இவர் 2 பேர் உட்காரிச்சு சுற்றி இருந்து திருப்பூர் பாடலாம் பாடுவாங்க. அதுதான் வழக்கம். அப்போ ஒரு தடவை வந்தபோது அவர் சொன்னார், இப்போது அண்ணா நகர்னு சொல்லக்கூடியது அப்போ திருமங்கலம் கிராமமாக இருந்தது, 440 ஏக்கர், அது நீ விலைக்கு வாங்குன்னு சொன்னார். இவர் பாடகச்சேரி மகான், உனக்கு அதில் தங்கம் கிடைக்கும், அது வாங்கு அப்படின்னார். அதே மாதிரி வாங்கினார். ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்குறதா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பட்டண பிரவேசம்ன்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ இந்த போகிறதுக்கு அதுக்கு இவர் பாடகச்சேரி மகான் வரட்டும், எல்லாம் சேர்ந்து போகலான்ட்டு இவர் சொல்லி வச்சுருந்தார். அந்த இடம் வந்தபோது சூரான்னு ஒரு ஃபேமிலி இருந்தது, வைசாஸ் பூந்தமல்லி ரோட்டில். அந்த வீடு பண்ண என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து அந்த தடவை அவங்க ஏதோ ஃபங்க்ஷன்ஸ், அவங்க லலித மஹால்னு என்ன வீடு கட்டினாங்க. அது கிரகப்பிரவேசத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வச்சு அவங்க எப்போ வந்தாங்கன்னா யாராவது கேட்டால் இங்கே தங்கூடியே இருக்கணுன்றதுக்காக அப்புறம் மத்தியானம் அப்புறம் சாயந்தரம் அனுப்புன்னு சொல்லுவேன். இவர் வந்து எல்லோரும் காத்துட்டுருக்காங்க இங்கே. அவர் வந்த உடனே பட்டண பிரவேசம் போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஷயம் ரங்கநாதருக்கு தெரிஞ்சுது, இந்த மாதிரி சூறா அவங்க அழுக்கும்போது பிடிச்சி வச்சுட்டாங்க அவருன்னு. அவர் தினபால் மலையார்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், இந்த உன் பொறுப்பு, நீ போய் எதுனா சொல்லி எது சொல்லி அங்கே மெதுவாக ஒரு அழைச்சிட்டு வந்தேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போனார். பூந்தமல்லியார் போயிட்டு நான் அவர் ஃபோட்டோகிராஃபர் இல்லையா, நான் சில ஃபோட்டோஸ் எடுக்கணும், அழைச்சும் போயிட்டு அந்த லொக்கேஷனில் தான் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சோன்னா அழைச்சிட்டு வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டார். அழைச்சிட்டு வந்து அப்புறம் இங்கேருந்து அங்கே போனாங்க. போயிட்டு எல்லாம் முறைப்படி நடந்தது. அதன் பிறகு அவங்க தங்கம் கிடைக்கும்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார்னு அப்போ புரியல. இவங்க வந்து செங்கல் சொல்லி அப்போ அந்த காலத்தில் எந்த வீடாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸில் வந்து இந்த சிகப்பு ஸ்கொயர் அது கிருஷ்ணா டைல்ஸ் தான், வேறு யாருமே தயார் பண்ணுறதில்லை. யார் எந்த இன்ஜினியர் கட்டினாலும் எந்த ஆர்கிடெக்ட் டிசைன் போட்டாலும் இவர்கிட்ட வாங்கி போட்டாங்க. அதை இந்த ஆர்ஆர் சபாவின் தலைவரான உயர் ஏஆர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் சென்னையின் முன்னோடி டைல்ஸ் நிறுவனத்தை தொடங்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அன்றும் இன்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டைல்ஸ் மிகவும் பிரபலமான நிறுவனம். தொழில் ஈடுபாடு தவிர கலை, இலக்கியம், ஆன்மீகம் ஆகிய துறைகளிலும் அக்கறை கொண்டுள்ளவர் இவர். அவன் கிராண்ட் ஃபாதர் தான் ஆர்ஆர் சபா ஆரம்பித்தது, ஏ.கே. ரங்கநாதர். இப்போ கரெக்டாக கிராண்ட்சன் வந்து அந்த பொறுப்பு ஏற்றுன்னு இருக்கார். அது கூட கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்லணும். தொழில் ஈடுபாடு தவிர கலை, இலக்கியம், ஆன்மீகம் ஆகிய துறைகளிலும் அக்கறை கொண்டுள்ளவர் இவர். எனினும் எந்தவித படவடமும் இல்லாதவர். இன்றைய ஆர்ஆர் சபாவின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. இந்த சபாவின் சார்பாக அவரை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த ஆர்ஆர் சபா உள்ள நுழையும் போது எங்கேயோ அமெரிக்காவில் இருக்குமோ லண்டனில் இருக்குமோன்னு எனக்கு தோணும். அது அவ்வளோ அழகாக வேறு யாரும் கட்டலைன்னு நினைக்கிறேன். இவர் பணம்னே பார்க்கல, நிறைய செலவு பண்ணார் இந்த கட்டுறதுக்கு. அது எத்தனை கோடி எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி வரணும்னு சொல்லிட்டு உண்மையிலே நாம் செஞ்ச புண்ணியம் நமக்கு வந்து அவர் வந்து இப்போ அற்புதமான சபாவை கட்டி கொடுத்துருக்கார். இந்த கலைவாசிகள் பூரா அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்பொழுக்கற்ற ஐஆர்எஸ் அதிகாரியாகவும் மத்திய அரசின் நிறுவனங்கள் நிர்வாகத்துறை செயலாளராகவும் பணியாற்றியவர். அத்துடன் ஜனாதிபதியினால் தேர்தல் கமிஷனாக நியமிக்கப்பட்டு தலைமை தேர்தல் கமிஷனாக இருந்தவர். இவிஎம் என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியவர். அவர் காலத்தில் தான் அது கொண்டாங்க. அது நிறைய எதிர்ப்பு இருந்தது. இருந்தபோது கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தவறும் நடக்கலைன்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சார் அவர். தன் அரசு துறை அனுபவத்தை எடுத்துச் சொல்லும் விதமாக பியாண்ட் த பேலட் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். தேசத்தின் பெருமைக்குரிய குடிமகன் என்ற பெயர் பெற்றுள்ள இவரை வணங்கி வரவேற்கின்றேன். டாக்டர் நல்லி குப்பசாமி அவர்களின் உரையினை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்ற விருதினை பெற்றவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டனர். ரசிகரஞ்சனி சபா தலைவரான ஏஆர் சந்தானகிருஷ்ணன் பேசுகையில், இன்று நம் தமிழ் கலாச்சாரத்தில் வரலாற்றுக்கு ஒரு முக்கிய அத்தியாயம். 96 ஆண்டுகளாக கலையை தாங்கி நிற்கும் ரசிகரஞ்சனி சபாவும் அதே மரபில் வந்த
அதே உழைப்புடன் செயல்படும் பிரம்மகான சபாவும் இரண்டும் முதல் முறையாக இணைந்து நடத்தும் ஜாயிண்ட் இசை நடன பெருவிழா இது. இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார பாலம். ஒரு தலைமுறையை இன்னொரு தலைமுறையோடு இணைக்கும் அழகிய கலை தளமாக இது விளங்கும். இன்றைய விழா எடுப்பது டு ஆனர் ஆல் தி ஆர்டிஸ்ட். கலைஞர்களை இன்றைக்கி கௌரவப்படுத்துறதுக்காக தான் இந்த விழா இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அதுலேருந்து வி ஆல்சோ இனாகுரேட் த மியூசிக் சீசன், வாட் தே கால் த டிசம்பர் ஆர்ட் ஃபெஸ்டிவல். இன் ரசிகரஞ்சனி சபா வி கால் மியூசிக் இன் பெர்பச்சுவிட்டி. 2 பேருமா டிசம்பரில் இதே பண்ணியிருந்தோம். அதை ஒருங்கிணைந்து செயல்படும்போது சேர்ந்து செய்யணுங்கிற அந்த ஒரு உத்வேகம், அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதையும் சொல்ல விரும்புகிறேன் நான். அதுக்கு முக்கியமாக காரணம் இருக்கிறது இங்கே தான் இருக்க. நம்ம டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் வாஸ் ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல. 20 years ஆயிடுச்சு. ஓகே, அவர் எதை திருத்தம் பண்ணுற அளவுக்கு நினைவு இருக்கு அவருக்கு. இதே ஹாலில் தான் பேசணும். அப்போ பழைய ரசிகரஞ்சனி சபாவில் அப்போ சொன்னார், இட்ஸ் டைம் ஃபார் ஆல் ஆஃப் யூ சபாஸ் டு கெட் டுகெதர் அண்ட் சீரியஸ்லி அட்ரஸ் தி இஷ்யூ. எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அவர். நான் ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்லையும் அதை சொல்லுவேன். நம்ம டிஎஸ்கே சார் சொல்லியிருக்கார், ஏன் நம்ம அதை பார்க்காத இருக்கோம்னு சொல்லுவேன். அது இன்றைக்கு தான் நிறைவேறியிருக்கு, 20 வருஷம் கழிச்சு. அதுவும் எப்படின்னா, போன வருஷம் எங்ககிட்ட கிருஷ்ணர் சிலை இருக்குது. அந்த கிருஷ்ணர் சிலையை திறந்து வச்சது நம்ம நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் தான். அது முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், பாலு சார் சொன்னார், நம்ம இனிமேல் இது கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணணும், தனித்தனியாக அதை போட்டுட்டு இது மாதிரி பண்ணாமல் சேர்ந்தே பண்ணுவோம். அவர் சொன்னதுக்கு காரணம் வேறு, அதை நான் பின்னாடி அதை சொல்ல போகிறேன் அதை பற்றி. பட் அது செய்முறையில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இது நான் இன்றைக்கி நடக்கிறதா இருந்தால் அது திரு பாலுவும் திரு ரவியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி தான். அதை ஆதரித்த தலைவர் குப்புசாமி அவர்கள். அதான் அது இல்லாட்டா இது இன்றைக்கி நடக்காதுங்க. ஸோ போத் ரசிகரஞ்சனி சபா அண்ட் பிரம்மகான சபா இவருக்கு கடமைப்பட்டிருக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் இன்று எடுக்க போகிற விழா டு ஆனர் தி கலைஞர்ஸ், தி ஆர்டிஸ்ட். கர்நாடக சங்கீத்தின் சுகபிரம்மம் சொல்லலாம் நம்ம நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள். தாளத்தின் தத்துவ ஞானி மன்னார்குடி ஈஸ்வரன். நடனத்தின் நயமும் நெஞ்சமும் ஸ்ரீமதி மீனாட்சி சித்தரஞ்சன். மாப்பிள்ளை கணேஷ் தமிழ்நாட்டின் நாடகத்தின் உயிர் மூச்சு. இவர்களெல்லாம் வாழ்த்து வந்திருக்கிற நம்ம கானபத்மம் திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். இதை காட்டில் என்ன இருக்க முடியும்? A galaxy of artists are here today. It's an occasion to celebrate. 96 ஆண்டுகளாக நடத்தப்படும் ரசிகரஞ்சனி சபாவும் சரி, 56 ஆண்டுகளாக பிரம்மகான சபாவும் சரி, பலன் பார்க்காம கலைக்காக, கலைஞர்களுக்காக, ரசிகர்களுக்காக சேவை செய்து வருகின்றன. ரசிக பெருமக்களே, இன்று நான் தொடங்கும் இந்த ஒருங்கிணைப்பு விழா இது ஒரு ஈவெண்ட் அல்ல, இது மறு விழிப்பு. தமிழ் இசை, நடனம், நாடகம் அனைத்தும் புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும் முயற்சி. கலை தளராது, கலைஞர் சோர்வடையாது, சபை பின்வாங்காது. எனவே நாம் ஒன்றாய் முன்னேறுவோம், நாம் இணைவோம், நாம் உருவாக்குவோம் ஒரு புதிய பொற்கால கலை தமிழகத்தை. ரசிகரஞ்சனி சபா தலைவர் AR சந்தானகிருஷ்ணன் அவர்களின் வரவேற்புரையை தொடர்ந்து முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சிறப்புரை. Many sabas won't survive if there are no human beings to support them, both financially and mentally, culturally. They have to support. அந்த விதத்தில் தமிழ்நாடு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நல்ல ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நடக்கிறது. அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது கலைஞர்கள். இன்றைக்கி 4 பேருக்கு இது பண்ணுறாங்க, கௌரவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய
நிறைய ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த விழாக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கு. அண்ட் ஐ எம் ஹாப்பி டு சே தட் particularly in Madras city, we have most of the organizations doing very well. Most of the artists have been doing a wonderful job. இப்போ வந்து அது ஒரு அட்ராக்டிவ் ப்ரொஃபஷனாகவும் ஆகிடுது. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இட் வாஸ் நாட். இந்த கிரிக்கெட்டில் வந்து இப்போல்லாம் 500 ரூபா 250 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ லேக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஐ எம் கிளாட் தட் த ஆர்டிஸ்ட் ஆர் பீங் ஃபினான்ஷியலி என்கரேஜ்ட் அண்ட் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குங்கிறத சந்தேகம் இல்லை. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எவர் சின்ஸ் ஐ ரிட்டையர்ட் அண்ட் கேம் பேக் டு மெட்ராஸ். ஆக்சுவலி ஐ ஹேட் அன் ஆஃபர் டு கண்டினியூ இன் டெல்லி. ஐ டிக்ளைன்ட் இட் because I wanted to spend my retired life only in Madras because of the cultural life that you have here. அதில் இந்த 2 சபாக்கள்லாம் they should not compete among themselves. They should coordinate and continue to promote the fine arts in this country and fine arts in particularly in Tamil Nadu. அந்த விதத்தில் இந்த 2 சபாக்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் ரசிகரஞ்சனி சபா வில் பி செலிப்ரேட்டிங் 100th year. அந்த 4 வருஷத்தில் பிரம்மகான சபா வில் பி டூயிங் பெர்ஃபார்மிங் ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி 60th year. இது 2 சேர்த்து இங்கேயே பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அண்ட் 2 பியூட்டிஃபுல் ஆடிட்டோரியம் இருக்குது. ஐ நோ ஹவு மச் ஆஃப் troubles Mr. Santana Krishnan underwent and his team underwent to bring about this unique halls. அது ரொம்ப அது பழைய நிலைமையை பார்த்து இதை பார்த்தா ஒரு பெரிய இதாக இருக்குது, சர்ப்ரைசிங் சேஞ்ச். ஐ ஸ்டில் ரிமெம்பர் when I came ஃபஸ்ட் டைம் நெய்துனூரி கிருஷ்ணமூர்த்தி கச்சேரிக்கு வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஒரு லைட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு கொஞ்சம் ரிக்கட்டி இதாக சிச்சுவேஷன், ஃபர்னிச்சர் அண்ட் ஆல் தட். ஒரு ஓல்ட் லேடி வில் பி செல்லிங் சம் நைஸ் ஸ்நாக்ஸ். அது ரொம்ப அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் தி மியூசிக் கான்சர்ட் ஹியர். பட் அதுலேருந்து இப்போ இருக்கிறத பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. I think the entire Rasigaranjani Sabha team deserves to be congratulated and complimented. My best wishes to them. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுகையில், அதாவது ஒரு 56ம் 96ம் சேர்ந்துருக்கு அப்படின்ற போது எவ்வளோ பலம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு நல்ல மாற்றம். அதுக்கு கலைஞர்கள் சார்பிலும் ரசிகர்கள் சார்பிலும் பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். நெய்வேலி சந்தான கோபாலன் சார் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு அற்புதமான இசைக்கலைஞர். இசை ஞானம், பாவம், சௌக்கியம், அதுக்கப்புறம் அந்த கற்பனை வளம், லயம், ஸ்ருதி சுத்தம், சாகித்ய சுத்தம் இப்படின்னு சொல்லிகிட்டே போகணும், பாடாந்திர சுத்தம். இப்படி அந்த கர்நாடக சங்கீதத்தோடைய அந்த ஒரு கேலிபர் கிளாஸை மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிற ஒரு சில வித்வான்களில் ரொம்ப முக்கியமானவர் திரு சந்தான கோபாலன் சார் அவர்கள். அவர்களுக்கு இந்த கானபத்மம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்றது ரொம்ப சால சிறந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் மல்டி ஃபெசட்டட் அப்படின்னு சொல்லணும். ஒரு அற்புதமான இசைக்கலைஞர். சிஷ்யகுலம் அப்படின்னு ஒரு ஆலமரமாக பல வளரும் கலைஞர்களை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய குரு அவர். ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் கம்போசர். அவ்வளோ அற்புதமான கிருதிகள்லாம் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். சிறந்த பேச்சாளர். நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுற சமயத்தில் தொய்வில்லாத அதில் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு வல்லுனர். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அற்புதமான மனிதர். ஸோ இதெல்லாமா கலந்து சந்தான கோபாலன் சாருக்கு இந்த விருது கிடச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது மன்னார்குடி ஈஸ்வரன் சாரை பற்றி பேசணும். ரொம்ப மூத்தவர். அவருக்கு இந்த வாத்திய பத்மம் அப்படின்றது கிடச்சிருக்கிறது ரொம்ப சிறந்தது. பெரிய வழியிலேருந்து வந்திருக்கார். அவருடைய வாசிப்பை பற்றி பேசுகிறதுக்கெலாம் எனக்கு வயசு போராது, யோகியதையும் கிடையாது. ஏன்னா அந்த கால பிரமாண சுத்தம், அந்த நாதம், அந்த ரைட் லெஃப்ட் பேலன்ஸ்,
அந்த பாட்டை போஷித்து வாசிக்கிற அந்த பாங்கு, அவருக்கு எவ்வளோ சங்கீத ஞானம், அத்தனை பாட்டும் அவருக்கு பாடாந்திரம். அவர்கிட்ட பேசின்னு இருக்கிற சமயத்துலலாம் பார்த்ததுன்னா எல்லா பாட்டும் கூடவே பாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு சங்கீத ஞானம் இருக்கிறதுனால தான் அந்த வித்வான்கள் பாடுற சமயத்தில் கூடவே ஒரு ஓக்கல் சப்போர்ட் மாதிரி தான் மிருதங்கம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு நிர்ணயம், அப்படி ஒரு எதம், பதம் அந்த மிருதங்கத்தில், குழைவு, சுனாதம் எல்லாம் ஈஸ்வரன் சார் எவ்வளோ டெக்கேட்ஸாக வாசின்ருக்கார். எத்தனையோ லாரல்ஸ் அவருக்கு. ஆல் இண்டியா ரேடியோவில் பல வருஷங்கள் அவருடைய சேவை இருந்திருக்கிறது. அந்த லிஸ்டெல்லாம் பார்த்ததுன்னா அவர் யாருக்கெல்லாம் வாசிச்சிருக்காருன்னா அத்தனை ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் எஸ்டர் இயர்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற முன்னணி கலைஞர்லேருந்து யாராக இருந்தாலும் மன்னார்குடி ஈஸ்வரன் சாருடைய மிருதங்க அக்கம்பனிமெண்ட்னா அதுக்கு ஒரு தனி ஒரு மவுஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை அவர் பெற்றிருக்கார். அவருக்கு உங்கள் சார்பிலையும் கலைஞர்கள் சார்பிலையும் பாராட்டுதல்களையும் வந்தனங்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பந்தநல்லூர் பாணி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது நடனமணி ஸ்ரீமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்கள் தான். பல வருஷங்களாக தனக்கென ஒரு முத்திரை பதித்து பல மேடைகளை அலங்காரம் செய்த ஒரு அற்புதமான கலைஞர். ரொம்ப அதாவது இந்த நவீனம் பாரம்பரியம் அதை பற்றி கிருஷ்ணமூர்த்தி சார் பேசின்னு இருந்தார். அதுக்கு அது பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னா திருமதி மீனாட்சி அவர்கள். ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்கும் அவர்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம். அவர்கள் கோரியோகிராஃப் பண்ணுற அது ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, பட் அட் த சேம் டைம் வித்தின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் ட்ரெடிஷன் அது ரொம்ப அவர்கள்ட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமீபத்திய அந்த தீட்சத்திற்கு நீங்கள் பண்ணினது கூட ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். மேபி ஐ ஷுட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு விட்னஸ் தட் ப்ரோக்ராம். ஸோ அவர்களுக்கு இந்த நாட்டிய பத்மம் அப்படின்ற விருது கிடச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்கள் எல்லார் சார்பிலையும் ஒரு பலத்த கரகோஷத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல பேருடைய ஒரு பங்களிப்பு எல்லாம் அந்த டைமிங் அதெல்லாம் பர்ஃபெக்டாக விழுந்தாதான், இங்கே சரியாக இருந்தால் தான் அங்கே ரசிகர்கள்டேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நாடகத்துறையில் ஒரு தனக்குன்னு பல வருஷங்களாக சேவை புரிந்து ஒரு பேரெடுத்தவர் திரு மாப்பிள்ளை கணேஷ் அவர்கள். ஸோ அந்த ட்ராமா அப்படின்றது, அந்த தியேட்டர் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அட் ஆல். எவ்வளவோ நமக்கு அது சிரிக்க வைக்கிறதோ இல்லை அழ வைக்கிறதோ சிந்திக்க வைக்கிறதோ, நம்மளுடைய மென்டல் ஃப்ரேம் எப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேடையில் வர சமயத்தில் யூ ஹாவ் டு லிவ் த கேரக்டர். அப்போ தான் அது தத்ரூபமாக இருக்கும். பல விஷயங்கள் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது, டயலாக் இருக்குது. அதுக்கப்புறமா எந்த இடத்துலேருந்து அதை பேசணும், கூட இருக்கிறவர்கள் ஏதாவது சொதப்பினா அதையும் சரி கட்டணும். இதில் ஒரு தேர்ந்த கலைஞராக பல நாடகங்களை வெற்றிகரமாக அரங்கேற்றிய பெருமை திரு மாப்பிள்ளை கணேஷ் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு உங்கள் சார்பில் பாராட்டுதலையும் என்னுடைய சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த கூட்டணி சிறந்து இந்த விழா முழுக்க அற்புதமான இசை நாட்டிய நாடக நிகழ்ச்சிகள்லாம் வெற்றிகரமாக நிறைவேற அரங்கேற நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றிகளையும் நான் தெரிவித்துக்கொண்டு நான் விடை பெறுகிறேன். நமஸ்காரம். கானபத்மம் விருது வித்வான் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வாத்திய பத்மம் விருது வித்வான் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டிய பத்ம விருது மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நாடக பத்மம் விருது மாப்பிள்ளை கணேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது.